ஹாய் விவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இந்த நகையெல்லாம் கவரிங் நகையெல்லாம் வந்து நம்ம கலர் பாலிஷ் போடணும்னு நினைப்போம். அது எங்கே போகிறதுன்னு தெரியாது சில பேருக்கு. நான் கூட இதுக்கு முன்னாடி தெரியாது, கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன். சரி, என்கிட்ட இன்றைக்கி 2-3 செயின் இருந்தது, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். அதில் முன்னாடி இதை போட்டிருக்கேன் பாருங்கள், இது நான் ட்ரை பண்ணி எடுத்தது. இதில் வந்து பாலிஷ் போட்டு வச்சுருக்கேன். இந்த 2 செயின் மட்டும் தான் நான் இன்றைக்கி பாலிஷ் போட்டது. ஒரு நிமிஷம். இது வந்து ஏற்கனவே நான் வச்சுருந்தது, இது நான் புதுசாக வச்சுருந்தது. இன்றைக்கி நான் போட்டது 2 மட்டுமே. இந்த 2 மட்டுமே பாலிஷ் போட்டது, இப்போ போட்டது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பழைய மாடல் எடுத்து வச்சுட்டு போடணும்ல, அந்த கருத்து போயிருந்ததுன்னா, அந்த பழைய மாடல் இருந்ததுன்னா அதில் எப்படி வித்தியாசம் இருக்குன்னு நம்ம தெரியணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், அதை எடுக்காத மறந்துட்டேன். இப்போ நான் இதை எடுத்து இப்போ பார்த்தேன்னா, இதை பார்த்தோன்னே வித்தியாசம் தெரியாது. இருந்தாலும் இது ஒரு வகை கலர் மாடலு, இது கோல்டுலே வரும். இது ஒரு வகை மாடலு. இதில் பார்த்திங்கன்னா 2மே பார்த்திங்கன்னா புதுசாகவே நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது தெரியணுன்றதுக்காக தான் நான் இப்போ மறுபடியும் இன்னொரு செயினை கண்டுபிடிச்சி, பழைய செயின் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ரொம்ப நாள் போட்டிருந்தேன், அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இது என்ன ஆச்சுன்னா, கழுத்து பின்பக்கம் இருக்கிற செயின் பக்கம் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு, கழுத்து அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து கருப்பாகிடுறதுனால போட முடியல. சரி, நான் அதை எடுத்து வச்சுட்டு தான் இப்போ இந்த மாடலை நான் போட ஆரம்பித்தேன். இந்த வேறு மாடல் போட்டு வந்தேன். அது இப்போ போட்டு 1 வாரம் தான் ஆகுது. இப்போ இது வந்து என்னென்னா யோசித்து பார்த்தா, சரி இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தூக்கி போடுறத எதுக்கு தூக்கி வேஸ்ட்டாக போடணுன்ட்டு தான் இப்போ நான் இதை எடுத்துப்பட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணால், சுட தண்ணியில் நல்லா கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வச்சின்னா, அதுக்கப்புறம் இதில் பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க, இல்லை 1 ஸ்பூன் கூட போடுங்க. நீங்கள் எண்ணெய் எத்தனை பொருள் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூனோ போடும். அப்புறம் கொஞ்சம் நல்லா கொதித்து அந்த அழுக்கெல்லாம் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கலர் கொடுக்குறதுக்காக பசுப்பு போடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப கப்பாக தெரியும். உங்களுக்கு மீடியமாக வேணுன்னா அது கம்மி பண்ணி போடுங்க. 1 ஸ்பூன்னா 1/2 ஸ்பூன்லாம் அதிகம், ஒரு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போடுங்க. ரொம்ப கலர் வேணும்னா மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். அது மாதிரி போட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இதில் அழுக்கு எல்லாமே போயிடும். இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா இதில் அழுக்கு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு ப்ரஷ்ஷு நல்ல சில் தண்ணி எடுத்துக்கங்க, சுத்தமான ஜில் தண்ணி. இது கொஞ்சம் நான் சூடாக இருக்கிறதுனால நான் எடுக்கலை, இன்னும் கொஞ்சம் நேரம் அழுக போகட்டும் அப்படின்றதுனால. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தேன், ஒரு 2 செகண்ட்லேயே எடுத்துருவேன். நான் எடுத்து தண்ணி மாற்றிடுவேன், வேறு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதில் இந்த செயினை போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் வந்து அதில் ஒரு நீங்கள் பேஸ்ட் இருந்தாலும் பேஸ்ட்டை போட்டு தீத்தி ப்ரஷ்ஷில் வச்சு தீத்தி அழுக்க எடுக்கலாம், இல்லை ஷாம்பு இருந்தாலும் வச்சு தீத்தி எடுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட லிக்விட் இருக்குது, விம் லிக்விட், அது கூட போட்டு நிற்கலாம், நம்ம எல்லாம் செய்யலாம். அது எல்லாமே அழுக்கு எடுத்து கிளியர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. பார்த்தா இப்போ நான் அந்த மாதிரி போட்டு தான் இதை எடுத்தது, ஃபுல்லாகவே எடுத்தது. இதை நான் வாங்கும்போது இதே கலர்லேயே தான் இருந்துச்சு. ஆனால் நான் கொஞ்சம் இடையில நான் இப்போ போடும்போது நான் செக் பண்ணும்போது ரொம்ப கருத்து போய் கண்ணங்கரின்னு இருந்துச்சு. அது வேணான்னு தான் அப்படியே போட்டு வச்சுட்டு தான் நான் இது ரொம்ப நாள் போட்டிருந்தேன். இது வந்து 6 மாதம் கேரண்டியாக இருந்தது. இது நாங்கள் ஷாப்பில் வச்சுருந்தோம், எங்கள் ஷாப்பில். அதுக்கப்புறம் எல்லோரும் விற்றுட்டு நான் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுவும் அதே மாதிரி தான் போட்டிருந்தேன். 6 மாதத்துக்கு மேலே வந்துச்சு. தூக்கி போடலான்னு பார்த்தா அப்புறம் இப்போ எனக்கு இந்த ஐடியா கிடச்சதுனால இதை யூஸ் பண்ணிக்கினேன். இதை நான் இது 1 மாதம் 2 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ஒரு மிச்சமாகும்ல, சேவிங்ஸ் மாதிரி தானே. இல்லாதவங்க இந்த நேரம் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு போகணும், கஷ்டப்படுறாங்க, ஒரு நகை போட முடியல, அப்போ இதை பாலிசியாக யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு வேறு தண்ணியில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் ஹை வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், உங்களுக்கு இது சூடெல்லாம் கம்மியாகிடுச்சு. இந்த செயினை எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், ஒரு தண்ணியில் மாற்றிட்டேன், வேறு ஒரு தண்ணியில் மாற்றி இப்போ அதை கழுவ போகிறேன். இதை நல்லா தேய்ச்சி கழுவணும். தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால நான் கம்மி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அழுக்கு போயிடுச்சு. ஃபுல்லாக எனக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது பாருங்கள். நான் முன்னாடி போடும்போது ஃபுல்லாக இந்த கழுத்து பக்கத்தெல்லாம் அவ்வளோ அழுக்கு இருந்தது.
இது எல்லாமே இந்த பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் எடுத்துரும் ஃபுல்லாக. என்ன ஒன்று கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், தற்சமயத்து யூஸ் பண்ணலாம், ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் முடியாது, அதிகமாக யூஸ் பண்ணல. நம்ம இப்போ அர்ஜென்ட்டுக்கு ஒரு அவசரத்துக்கு தேவைக்கு நமக்கு வேணும், அந்த நேரம் நம்மளால் இல்லை அப்படின்னும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். பார்த்தா உங்களுக்கு அழுக்கு போயிடுச்சுனாவே உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும், உங்களுக்கு அந்த கலர் வந்தீங்கன்னா வாங்கின மாதிரியே இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தேய்ச்சிட்டு மறுபடியும் காட்டுறேன். ஏன்னா வீடியோ நானே எடுக்கிறதுனால எனக்கு பிடிக்க முடியல மொபைலை. நான் உங்களுக்கு நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் பாலிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஒரு 5 நிமிஷத்தில். இதில் நான் ஒரு விம் லிக்விடு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் பிடிக்கிறதுக்கு வாட்டலாதனால நான் ஒரு பொருளை வச்சு அது மேலே சாய்ச்சி வீடியோவை காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே முன்னாடி நான் எடுத்துட்டேன், வேறு தண்ணியில் போட்டுட்டேன். நல்ல அழுக்கெல்லாம் போயிடும். அழுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கடையில் எப்படி நீங்கள் வாங்கினீங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கும், கலரும் குறையாமல் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பழையபடி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று அது அரிக்குமான்றது எனக்கு தெரியாது, நான் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா நம்ம வாங்கும்போது புதுசான பொருளுடைய தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கலர் போட்டு அதோடய அழுக்கை எடுத்துகிட்டு கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் செய்யலாம். ரொம்ப வாங்கின மாதிரியே இருக்க முடியாது. கோல்டு போட்டோன்னா கோல்டு அப்படியே இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அதுலேயும் கலர் குறையும், அதுலேயும் பாலிஷ் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இது கவரிங் தான். அதனால் நம்ம என்னென்ன அவசர தேவைக்கு நமக்கு ஒரு உதவியாக இருக்குது, அவ்வளோதான். இதை நான் வேறு இன்னொரு தண்ணியில் மாற்ற போகிறேன், பார்த்துங்க. இருங்க, நான் அப்படியே இதை எடுத்துகிட்டு ஊற்றிட்டு வந்துடுறேன், தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன். ஏன்னா அது அப்படியே எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், உங்களுக்காக நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வேறு தண்ணி, புது தண்ணியில் தான் எடுத்து போட்டிருக்கேன். மறுபடியும் இந்த சோப்பு முறை உள்ள தண்ணி, ஷாம்பு தண்ணி எல்லாமே போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயினை நான் உங்களுக்கு பழைய மாடல் இருந்ததையும் காட்டுறேன், புது மாடல் இருந்ததையும் காட்டுறேன். பாருங்கள், இப்போ இருக்கிற மாடலையும் காட்டுறேன். இது ஃபுல்லாகவே பிளாக். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இது எல்லாமே வந்து நமக்கு அந்த மஞ்சள் கலர் நல்லா தெரியும், கலர் சேஞ்ச் ஆன தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒயிட்டாக தான் தெரியும். இது வந்து மாற்ற முடியாது, அதிகமாக ரொம்ப நாள் யூஸ் பண்ணியாச்சு இல்லை. இதை நான் 6 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். அதனால் இது வந்து ரொம்ப கழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அரிக்கும். அது உப்பு பூத்த இடமா நல்லா அரிக்கிறதுனால கலர் போயிடும். இது நம்ம அழுக்கு போயிடுச்சு, ஃபுல்லாகவே போயிடுச்சு. இதில் ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு இந்த இடம்லாம். அதனால் நான் இந்த இடம் ஆனால் க்ளீனாக ஆகிடுச்சு. இங்கே தற்சமயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம் பார்க்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு பாருங்கள். இது நான் உங்களுக்கு துணியில் துடைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு ஒரு நல்ல சுத்தமான துணியில் துடைச்சிட்டு காட்டுறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் பூவெல்லாம், அந்த சாமிக்கு போடுற பூவெல்லாம் வீட்டு பக்கத்துலேயே எங்களுக்கு ராமர் கோவில் இருக்குது. அப்போ அங்கே பூவெல்லாம் ஃபங்க்ஷனில் பூ கொடுத்துருந்தாங்க. அந்த பூவெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை நல்லா காய வச்சுருக்கிறேன். எனக்கு என்ன ஒன்றும் வெயிலில் காய வைக்கிறதுக்கு வசதி இல்லை, அதனால் நான் வீட்டிலே தொடர்ந்து 2-3 நாளாக காய வச்சுட்டு வரேன். நல்லா காஞ்சிருச்சு, ஆனால் அது மொறுன்னு வரல. அதை நல்லா காய வச்சுட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன், சாம்பிராணி செய்யலாம், வீட்டில் நம்ம கடையில் போய் வாங்குறது நம்ம வீட்டிலே நம்மளே செய்யலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் அந்த பூவில் இருக்கிற காம்பெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு அந்த உதிரியாக பிச்சு போட்டு காய வச்சுட்டேன்.
இப்போ அதில் என்ன பண்ணணும்னா அதெல்லாம் ஃபுல்லாக மொறு மொறுன்னு இருக்கும். மிக்சியில் அரைச்சிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், அது கூட கிராம்பு, பட்டை, அப்புறம் பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் பார்த்து ஏலக்காய், அதுக்கப்புறம் வெட்டி வேறு, உங்களுக்கு வாசனை திரவியங்கள் எதாவது ஊற்றணுன்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். பன்னீர் ஊற்றிங்க. பன்னீர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஊற்ற வேணாம், நீங்கள் பிசையும் போது ஊற்றிக்குங்க. இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி தூள் கூட போட்டுக்கலாம். சாம்பிராணி கட்டி சாம்பிராணி வாங்கி கூட போட்டுக்கலாம். அதில் குங்குலியம் அதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜவ்வாது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வாசனையாக இருக்கும். பூஜை ரூம்லாம் நல்ல நறுமணமாக இருக்கும். வீடில் நீங்கள் பூஜை பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசனை உங்களை அப்படியே இழுக்கும். உங்கள் மனசே ரொம்ப ஒரு என்னமோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும் உங்களுக்கு. இதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது உங்களுக்கு நான் எப்படி காட்டினேன்னா பூவெல்லாம் உதிர்த்து போட்டதுனால தெரியணுன்றதுக்காக நான் போட்டேன் இந்த வீடியோ. இப்போ நான் இந்த செயினை நான் உங்களுக்கு தொடச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். இதெல்லாம் பாலிஷ் போட்ட செயின். இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட காட்டுறது எல்லாமே இது எல்லாமே பாலிஷ் போட்ட செயின். இன்றைக்கி நான் இப்போ போட்டேன். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை இது போடுறதுக்கு. பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ என் கையில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது ஏதாவது கருப்பாக இருக்குதா இல்லை பழசாக இருக்குதான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள். இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். நல்லா பாருங்கள், மைனூட்டாக பாருங்கள். உங்களுக்கு இதில் எங்கேயாவது இதில் அழுக்கு இருக்குதா நல்லா பாருங்கள், உத்து பாருங்கள். உங்களுக்கு இதில் நான் எவ்வளோ பார்த்து நல்லா அழகாக கிளியராக எடுத்துருக்கிறேன். இதில் அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதே மாதிரி எப்படி புதுசாக இருக்கணுமோ அதே மாதிரி தான் இந்த மாடல் கூட பாருங்கள். இது கோதுமை மாடல் நல்லாயிருக்கும் பாருங்கள். இது நான் வாங்கும் போது இதே கலரில் தான் வாங்கினேன் நான். இது நான் இப்போ போடும்போதும் அதே கலரில் தான் இருந்துச்சு. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த பிறகு நல்லா கருப்பாயிடுச்சு. ஃபுல்லாகவே அழுக்கு நிறைய சேர்ந்துருச்சு. நான் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல். ஆனால் ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னு தூக்கி போட்டுடலான்னு வச்சுருந்தேன் நான். இதெல்லாமே எப்பயுமே நான் நிறையா யூஸ் பண்ணுறது அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஆனால் இப்போ நான் எனக்கு எதுக்கு வேஸ்ட் ஆகணும், எல்லோரும் பண்ணுறாங்களே, இதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு இது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் யாராவது தெரிஞ்சவங்க கேட்டால் கூட நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணி கொடுப்பேன், செஞ்சு கொடுப்பேன். எனக்கு இது ஒரு மூலிமா பணமும் நமக்கு கெயின் பண்ணலாம், நம்மளால் சம்பாதிக்க முடியும். அவங்களுக்கும் ஒரு நல்லபடியாக ஒரு பொருள் நமக்கு கிடச்சிது. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போக உதவியாக இருந்துச்சு. அவங்களால வாங்க முடியாத சூழ்நிலையாக கூட இருக்கலாம். அந்த நேரம் இந்த பழைய பொருளை வச்சு அவங்க போட்டுன்னு போகிறதுக்கு கொஞ்சம் கம்மியான காசு கொடுத்துட்டு கூட நாங்கள் அவங்க செஞ்சுட்டு போகலாம். அதிகமாக ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் செலவு பண்ணால் 50 ரூபா 100 ரூபா தான் கொடுப்பாங்க. இதனால் இதை போய் 600 ரூபா கொடுத்து வாங்குகிற சூழ்நிலை. இதில் 100 ரூபா செலவு பண்ணால் கூட அவங்களுக்கு மிச்சம்தான் இதில். அதனால் இது நல்ல பெனிஃபிட். இது யார் வேணாலும் செய்யலாம் இந்த பிஸ்னஸ்ஸை. இது நான் ஃபேன்சி ஷாப் வச்சுருந்தேன். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் எடுத்துகிட்டேன். நான் என் வீட்டிலே தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் வாங்கிப்பாங்க, வீட்டில் வாங்கிப்பாங்க. இது அப்போ எல்லாமே கேட்டாங்க என்கிட்ட, நீங்கள் பழசாகிடுச்சுன்னா திருப்பி நீங்களே எடுத்துப்பீங்களா, ரிட்டர்ன் பண்ணிப்பீங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லை, அப்போல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அதோடைய ரீசன் என்னென்னா, நம்ம வாங்குகிற பொருளோடைய ரேட்டை முன்னாடியே இதுக்கு இந்த பாலிஷ் பண்ணுற ரேட்டு சேர்த்து வாங்கிடுவாங்க. எப்படின்னா இப்போ 600 ரூபா பொருளை அதில் ஒரு 50 ரூபா பாலிஷ் பண்ணுறதுக்கு கம்மியாக தான் ஆகும். ஒரு 50 100ன்னு சேர்த்து வாங்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு என்னென்னா நான் ஃப்ரீயாக அவங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிவிடுவாங்க. அது எல்லாமே மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறாங்களேன்ட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, அவங்களும் எங்களுக்கு அவங்க செஞ்சு தராங்க, நீங்கள் மட்டும் ஏன் செஞ்சு தர மாட்டேறீங்கன்னு எல்லா கடையிலையும் கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் செஞ்சு தர மாட்டேறாங்கன்னா அவங்களுக்கு தெரியலன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அது பொருளுக்கான ரேட்டை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிறாங்க, எக்ஸஸாக அவங்க எடுக்கலை. ஆனால் சில பேர் எக்ஸஸாக சொல்லி கேட்டால் தரமாட்டாங்க.
சில பேர் வந்து சொல்லி கேட்க மாட்டாங்க. அந்த சொல்லி கேட்காதவங்கள்ட்ட தான் இவங்க கொடுத்து ஏமாந்துருவாங்க. ஆனால் பொருள் வந்து அவங்க முன்னாடியே எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் இவங்க கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் சொல்லிவிடுவோம் விவரமாக, இதோட ரேட்டு 500 ரூபான்னா 500 தாம்மா, நீங்கள் உங்களுக்கு கலர் மாறிடுச்சுன்னா அப்புறம் வந்து கொடுக்கும்போது எங்களுக்கு 50 ரூபா 100 ரூபா கொடுங்க, நாங்கள் பாலிஷ் பண்ணி கொடுக்குறோன்னா அது முடியாதுன்னுவாங்க. அது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலைன்னுட்டு நாங்கள் அப்போ விட்டுட்டோம். இப்போ அவங்களுக்கு விருப்பப்பட்டால் செஞ்சுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். இது வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களோட சூழ்நிலைக்கு அந்த டைமுக்கு தேவைப்படுதுன்ட்டு. அதனால் இந்த ஒரு பிஸ்னஸை நான் இன்னிலேருந்து தொடங்கலான்னு இருக்கிறேன். இது எந்த லெவல் போகும்னு எனக்கு தெரியாது. இது கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். இது என்னுடைய முயற்சியும் இதில் இருக்குது. சின்ன சின்ன பிஸ்னஸ் நான் பண்ணலான்னு இருக்கிறேன். அது கடவுளுடைய ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். எனக்கு ஆதரவு கொடுக்கும் எல்லாருடைய வியூவர்ஸோடைய ஆதரவும் எனக்கு தொடர்ந்து கிடைக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். இதில் ஏதாவது தப்பாக இருந்தாலோ இல்லை இப்படி செய்யலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, நீங்கள் எவ்வளோ எனக்கு ஊக்கம் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ எனக்கு கமெண்ட் கொடுக்குறீங்களோ, சரியோ தப்போ அதை எனக்கு நான் திருத்திக்கவோ இல்லை நான் சரி பண்ணிக்கவோ இல்லை நல்லா பண்ணால் எனக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்கறதுக்கும் எனக்கு வாய்ப்பாக இருக்கும். இன்னும் நான் நிறையா செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் நான் நிறைய என்னென்னா, எனக்கு பெனாயில் செய்ய தெரியும், துணி பவுட்ரு செய்ய தெரியும், எனக்கு பூவில் இப்போ சாம்பிராணி இது செய்யலாம் நான் ஐடியா பண்ணியிருக்கேன். அதை நான் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் சாரீஸ் பிரிண்ட்லாம் போடுவேன். ஆனால் என்னால் முதல் போட முடியல, அதனால் நான் ஒன்று செய்ய முடியல. அதை விட எனக்கு ஹெல்த்து ப்ராப்ளம்ன்றதுனால கொஞ்சம் அப்படியே செஞ்சுனே இருந்தால் எனக்கு சப்போர்ட் கொடுக்க ஆள் இல்லை வேறு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரேன். நான் இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தொடர்ந்து பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். வீடியோஸ் நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதை விட ஒயர் கூட போடுவேன். நான் சின்ன ஒயர் கூடெல்லாம் போடுவேன். லஞ்ச் கூடெல்லாம் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெரிய கூடையாக இருந்தாலும் சின்ன கூடையாக இருந்தாலும் எந்த லெவல் கொடுத்தாலும் நான் பின்னி கொடுப்பேன். உங்களுக்கு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுவரையிலையும் இந்த வீடியோ பார்த்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. பாய்ஸ் வியூவர்ஸ் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க. தொடர்ந்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க. பாய்.